பொதுக்காலத்தினுடைய 10வது வாரத்தினுடைய சனிக்கிழமை, வாரத்தினுடைய இறுதி நாள் சனிக்கிழமையாகி இன்றைக்கு அன்னை கன்னிமரியாளை நினைத்து மகிழ்வடைவோம். பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது மடலிலிருந்து தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை வாசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம். பாவம் அறியாத கிறிஸ்துவை பாவநிலை ஏற்க செய்தார். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 14 முதல் 21 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவது இல்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ? இவை யாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கின்றோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 103. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, 33 முதல் 37 முடியவுள்ள இறைவாக்கியங்கள். அக்காலத்தில் இயேசு கூறியது, பொய் ஆணை இடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாகச் சொல்வது எதுவும் தீயோனிடமிருந்து வருகிறது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பொதுக்காலத்தினுடைய 10வது வாரத்திலே 1ஆம் ஆண்டு பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது மடலிலிருந்து நாம் வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே பவுலடிகளார் கூறுகின்ற வார்த்தை நம்மை சிந்திக்க அழைக்கின்றது. கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார்.
ஒப்புரவாக்குகின்ற திருப்பணியையும் அவர் நமக்கு தந்திருக்கின்றார். தம்மோடு ஒப்புரவாக்கினார், ஒப்புரவாக்கும் திருப்பணியை கொடுத்திருக்கின்றார். ஒப்புரவு உறவு இல்லாத நிலை, ஒப்புக்கு ஒரு உறவு. இந்த பாவத்தினால் வருகின்ற விளைவே இந்த ஒரு உறவு இல்லாத ஒரு தன்மை. பாவம் பெருக 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 கொண்டிருக்கின்ற அந்த உறவு நிலைப்பாட்டிலிருந்து நாம் நம்மை பிரித்து கொள்ளுகின்றோம். எனவே மீண்டும் ஒப்புரவாக வேண்டியது, உறவு ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமானதாய் அமைகிறது. இந்த திருப்பணி கடவுளால் மனிதர்களுக்கு தரப்பட்டது. அவரே அதற்கு ஆஸ்தான குருவாயிருக்கின்றார். தான் செய்ய வேண்டிய பணியினை தன் மக்களுக்கு கொடுத்து, யோவானினுடைய நற்செய்தியில் படிக்க பார்க்கின்றோம், திருதூதர்கள் மீது தூய ஆவியை ஊதி, யாருடைய பாவங்களையெல்லாம் நீங்கள் மன்னிப்பீர்களோ அவையெல்லாம் மன்னிக்கப்படும் என்று கூறினார். அந்த ஒப்புரவு பணியினை அவர் தன் மக்களுக்கு கொடுக்கின்றார், தன் தேர்ந்தெடுத்த திருதூதர்களுக்கு கொடுக்கின்றார். இந்த திருப்பணி என் மீது சுமத்தப்பட்ட கடமை என்று அவர் பவுல் உறுதியாய் கூறுவதை நாம் படிக்க பார்க்கின்றோம். இந்த திருப்பணி செய்வோருக்கு அது மகிழ்ச்சி கொடுப்பதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மக்கள் இந்த திருப்பணியினை, இந்த திருவருட்சாதனத்தை நாடி தேடி சென்று அதை குருக்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த திருப்பணி செய்வோருக்கு அதுதான் அப்பொழுதுதான் மகிழ்ச்சி தரும். எனவே அவர்கள் செய்கின்ற அந்த திருப்பணி அவர்களுக்கு மகிழ்ச்சிக்குரியதாயிருக்க ஒவ்வொரு இறை மக்களும் உணர்ந்து, தன் நிலையை அறிந்து, தன் குற்றங்களை ஒப்புக்கொண்டு அவற்றினை அறிக்கை செய்து விட்டுவிட தீர்மானிக்க வேண்டும். அறிக்கை செய்கின்ற பொழுது உண்மையாய் உணர்ந்து அறிந்து ஏற்று மன இரக்கத்தோடு ஒப்புரவு செய்ய விழைகின்ற பொழுது ஆண்டவர் தாமே அந்த திருப்பணியினை குருக்கள் வழியாக செய்து நம்மை பாவ பிடியிலிருந்து விடுவித்து பரிசுத்தமாக்கி தம்முடைய அருளையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் அபரிவிதமாக தந்து ஆசீர்வதிக்கின்றார். உணர்ந்து செயல்பட வரம் கேட்போம், நாளை இனிதாய் ஆக்குவோம். தொடர்ந்து எம்மோடு இணைந்திருந்து கேளுங்கள், இறைவனை துதியுங்கள். ஆமென்.